Daily. Taste the Daily. The tungsten அரிய வகை மினரல்கள், அதாவது இந்த அரிய வகை கனிமங்களை வெட்டி எடுக்கின்ற அந்த அனுமதியை மாநில அரசுக்கு தர வேண்டும் என்று மத்திய அரசு கடிதம் எழுதுகிறார். இந்த அரிய வகை கனிமங்கள் எந்த விதத்திலும் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது என்று கடிதம் எழுதவில்லை. மத்திய அரசு நிறைவேற்றப்பட்ட அந்த கனிமத்தை வெட்டி எடுக்கின்ற அனுமதி மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு வேண்டும் தான் கடிதம் எழுதினாங்க. அதோடு அதற்கு மத்திய அரசு எந்தவித பதிலும் மாநில அரசுக்கு வழங்காத காரணத்தினால் மத்திய அரசாங்கம் 2024 பிப்ரவரி மாதம் மதுரை மாவட்டம் மேலூர் சுற்றியுள்ள பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடப்பட்டது, அறிவிக்கப்பட்டது. அந்த அறிவிக்கப்பட்டு 2024 ஆண்டு 11வது மாதம் அந்த டெண்டர் இறுதி செய்யப்பட்டாங்க. டெண்டர் விட்ட தேதி பிப்ரவரி மாதம் 2024, டெண்டர் இறுதி செய்யப்பட்டது 2024 11வது மாதம், நவம்பர் மாதம். ஆக இடையில 9 மாத காலம் இந்த அரசு எவ்வித நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை. மத்திய அரசு டெண்டர் இறுதி செய்யப்பட்ட பிறகு இது பத்திரிகை வாயிலாக வெளியே தெரிந்த பிறகு அந்த மேலூர் சுற்றியுள்ள கிராம மக்கள் தங்களுடைய இளம் பறிபோய்விடுமே, தங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கவில்லை என்று நீங்கள் எல்லாம் கொதித்து எழுந்து உணர்ச்சி பூர்வமாக விவசாயிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையோடு கொந்தளிப்போடு அறவழியிலே உங்களுடைய போராட்டத்தை துவங்கிய காரணத்தினால் மாநில அரசு வேறு வழி இல்லாமல் மத்திய அரசுக்கு முதலமைச்சர்கள் கடிதம் எழுதினார்கள். ஆகவே இந்த உணர்வுபூர்வமான போராட்டத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பங்கு பெற்றது. எங்களுடைய சட்டமன்ற பங்கு பெற்றார்கள். அதோடு இதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். உங்களுக்காக நான் அறிக்கை வெளியிட்டேன். பிறகு தனி தீர்மானத்தை முதலமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். இந்த தனி தீர்மானத்திலே நான் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நான் உரையாற்றினேன். நான் ஒரு விவசாயி என்ற காரணத்தினால் விவசாயி எப்படி பாதிக்கப்படுவார்கள் என்ற உணர்வோடு அந்த கருத்தை நான் வெளிப்படுத்தினேன். முதலமைச்சருக்கு சரியான பதில் கிடைக்கவில்லை. ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாநில அரசு மத்திய அரசை கடிதம் எழுதிய பொழுது தமிழகத்தில் அரிய வகை கனிமங்கள் வெட்டி எடுக்கக்கூடாது என்று நீங்கள் கடிதம் எழுதியிருந்தால் பரவாயில்லை, அப்படி கடிதம் எழுதியது. இரண்டாவது, இந்த மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விட்ட அந்த டெண்டர் 11வது மாதம் 24ஆம் ஆண்டு இறுதி செய்யப்பட்ட வரை 9 மாத காலம் நீங்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதை மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் முதலமைச்சர்கள் கடிதம் மத்திய அரசு கடிதம் எழுதியின் வாயிலாக எக்ஸ் வலைதளத்தில் தெரிவிக்கிறாங்க, நாங்கள் டெண்டர் அறிவிச்சிருந்து டெண்டர் இறுதி செய்யவில்லை, மாநில அரசுக்கு எந்த எதிர்ப்பும் வரவில்லை, அதனால் இறுதி செய்யும் என்று மத்திய அரசு வெளிப்படுத்திவிட்டது. ஆக இந்த அரசாங்கம் உண்மையிலேயே மக்கள் பாதிக்கப்படக்கூடிய திட்டம் என்று கருதி இருந்தால் டெண்டர் விட்ட உடனே 9 மாத காலத்தில் உங்களுடைய உணர்வுகளை மத்திய அரசுக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தால் இந்த பிரச்சனையே வந்திருக்காது. இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கோ உதவி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் 9 மாத காலத்தை காலம் தாழ்த்தினார்கள். ஆனால் நீங்கள் கொதித்தெழுந்த காரணத்தினாலே வேறு வழி இல்லாம தீர்மானத்துக்கு அதோடு டெண்டர் விட்டது 2023 பிப்ரவரி மாதம். எப்ப தனி தீர்மானம் கொண்டாடுறாரு? 2024 இப்பொழுதுதான் கொண்டாந்தார். 2023 வருடம் 6வது மாதம் சட்டமன்றம் கூட்டுறாங்க, பட்ஜெட் கூட்டம், பிறகு மானிய கோரிக்கை. அப்ப ஏன் கொண்டு வரல?
உண்மையிலேயே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற திட்டம் என்றது அரசுக்கு தெரிந்திருந்தும் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் உண்மையிலேயே அந்த மேலூர் பகுதியில் இருக்கின்ற மக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று எண்ணியிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கூட தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கணும்ல, கொண்டாடல. இதையெல்லாம் விவசாயிகள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை தெரிவிக்கிறேன். வேறு வழி இல்லாம உங்களுடைய அறவழி போராட்டம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. அதன் வாயிலாகத்தான் மாநில மத்திய அரசு இந்த பென்ஷன் இதை ரத்து செஞ்சிருக்குது. நானும் உங்களுக்கு ஆதரவாக சட்டமன்றத்திலே கடுமையாக பேசினேன். ஒரு காலகட்டத்தில் இவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காத காரணத்தினாலே என்னுடைய கேள்விக்கு முறையான பதில் முதலமைச்சருக்கு வராத காரணத்தினாலே நான் ஒரு வாக்கியத்தை சேர்த்தேன். என் உயிரை கொடுத்தாவது விவசாயிகளை காப்பாற்ற. பிறகுதான் முதலமைச்சர் என் பதவியே போனால் பரவாயில்ல, நான் விட மாட்டேன்னு சொன்னேன். அதுக்கு முந்தி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே இல்லை. டெண்டர் விடும் போதும், டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு டெண்டர் விடும் போதும், இறுதி செய்யப்பட்ட போது 9 மாதம் எந்த கருத்தும் தெரிவிக்கல. உண்மையிலே விவசாயிக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றிருந்தால் 2023 6வது மாதம் சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது தனி தீர்மானத்தை கொண்டு வந்து விவசாயிகள் பாதிக்கக்கூடிய திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கலாம். எப்பொழுதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருதோ அப்பொழுதெல்லாம் விவசாயிகளை பாதிக்கக்கூடிய நிலைத்தான் இருக்குது. டெல்டா மாவட்டம் எடுத்துங்க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் மீத்தனம் கொண்டு வந்தார். நான் முதலமைச்சராக இருந்து அந்த உங்களை போலுக்கின்ற விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று டெல்டா மாவட்டங்களில் இனி எந்த காலத்திலும் இன்றைக்கு எந்தவித ஒரு புதிய திட்டத்தையும் விவசாயம் பாதிக்கக்கூடிய திட்டம் வரக்கூடாது என்று இன்றைக்கு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக கொடுத்தேன். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டப்பூர்வமாக கொடுத்தேன். அதை விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற எந்த காலகட்டத்திலும் அதிமுக உங்களுக்கான குரலுக்கும் உங்கள் பின்னே தொடரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.